நான் வந்து சூலூர் தொகுதியில போட்டியிடுறேன். இங்க வந்து அதிமுக சார்பாக சிட்டிங் எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளர் திமுக அவங்க 2 பேரும் போட்டியிடுறாங்க. எங்களுக்கு மக்கள் ஆதரவு ரொம்ப சிறப்பா இருக்கு. இங்க வந்து ஊழல் எடுத்து தான் நாங்க வந்து மெயின் பிரதானமா வந்து ஒரு பிரச்சாரத்தில் நாங்க வச்சிருக்கோம். இதுவும் இந்த தொகுதியில செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே நாங்க செஞ்சு கொடுப்போம் உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். ஒரு அரசு கலை கல்லூரியும், ரோடு, தரமான ரோடு, தரமான குடிநீர், சூழல் குளம் வந்து தூர்வாரி ஒரு 25 வருஷம் ஆகுது. அதுல வந்து சாக்கடை நீர் கலக்காம குடிநீரா மாற்றி அதை வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ற அளவுக்கு நாங்க வந்து அதை வந்து செப்பனிட போறோம். 2வது விசைத்தறி உரிமையாளர்களுக்கு நிறைய பிரச்சனை. அதாவது கரண்ட் பில் கூட கட்ட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து கரண்ட் பில் அதிகமா இருக்கு. மாசத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, பட் எடுக்கவே இல்லை. 2 மாசத்துக்கு ஒருக்கா எடுத்து அவங்களுக்கு வந்து சுமையை அதிகப்படுத்தி அவங்கள வந்து விசைத்தறியே சாத்துற அளவுக்கு அவங்க அரசாங்க நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து அவங்களே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து இங்க சிறப்பான முறையில ஒரு நல்ல வாக்கு வங்கி வித்தியாசத்துல ஒரு 30,000 40,000 வாக்கு நாங்க ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வேலுமணி வந்து தலைவராக ஏற்றுக்கிட்ட எம்ஜிஆர் முதல் கொண்டும் அம்மையார் ஜெயலலிதா முதல் கொண்டுமே சினிமால இருந்து வந்தவங்க தான். அதனால அதுக்கு வேற எந்த உதாரணம் தேவையில்லை. அவங்க அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்து கல்லறிய வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க அதுக்குள்ளதான் இருக்காங்க. திரைத்துறை நம்பிதான் அவங்க ஆட்சியை நடத்தினாங்க. அதனால அதுக்கு பதில் அதுதான்.